ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டாங்க. அதை பத்தி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். கொஞ்சம் கடுப்பாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து மக்கள் செய்யறதே இந்த இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் கடுப்பாதான் ஆகுது. லண்டன்ல வந்து என்னன்னா ஒரு இடம் இருக்கு, ஒயிட் சாப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, பெங்காலி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த சைன் போர்டு இருக்குல்ல, அந்த அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அந்த சைன் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா பெங்காலி லாங்குவேஜ் ஒரு பக்கம் எழுதிய இது பண்ணிருக்காங்க, டிஸ்பிளே ஆகுது. இன்னொரு சைடு வந்து இங்கிலீஷ்லயே எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் தமிழ்ல போர்டு வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் யாராச்சும் தெரியலங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல பெங்காலி லாங்குவேஜ்ல அந்த போர்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இங்கிலீஷ்லயும் இருக்கு பெங்காலில இருக்கு. அவங்க வந்து பெங்கால் இப்ப அங்க இருக்க ஒரு எம்பி இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பேர் வந்து ரூபர்ட் கோலி. அவர் வந்து என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல தான் இருக்கணும், மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து எப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது, ஒன்லி இங்கிலீஷ் தான் இருக்கணும், இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கணும், இங்கிலீஷ்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இதுக்கு வந்து எலன் மாஸ்க் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ் தளத்துல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு. இப்போ இத பார்த்தோன்னதாங்க எனக்கு கடுப்பாயிருச்சு. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி சென்னையில 50 50 பிளேசஸ்க்கு இப்பவே வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய நேம் தான் இருக்கு. அந்த ரோடா இருக்கட்டும், அந்த பிளேசஸ் எல்லாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர்ஸ் ஒயிட்ஸ் ரோட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேரிங்டன் ரோட், அதுக்கப்புறம் வந்து நிறைய ரோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டெர்லிங் ரோடு, பட்டுலோஸ் ரோடு, அதுக்கப்புறம் காந்தி இர்வின் ரோடு, அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு சரிங்களா. அரிப்பன் பில்டிங் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரோட நேம்லதான் இன்னுமே இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இருந்து ஒரு லாங்குவேஜ வந்து பறைசாற்றி வச்சிட்டதுக்காக எப்படி எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க இல்லையா. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சுங்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியா விட்டு போய். அப்ப கூட நம்ம இன்னும் அந்த நேம் எல்லாம் மாத்தாம வச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம், நம்ம எல்லாருமே வந்து மதிக்கிறோம். பிரிட்டிஷ்காரங்களா இருக்கட்டும், நம்ம அது வந்து பெருசா வந்து எடுத்துக்கு அவங்களையும் நம்ம ஒரு மனிதர்களா நினைக்கிறோம், நம்மள ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம். அதனாலதான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நேம்க்குலாம் இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணாம வச்சிருப்போம் சரிங்களா. ஆனா ஒரு பெங்காலி லாங்குவேஜ் இருந்தது ரொம்ப இதா இருக்கு இல்ல, அது ஒரு பெரிய இதாகி உடனே எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த லாங்குவேஜ் இருந்தா அவங்க யாராச்சும் ஆசை சும்மா வாட்டுக்கு போயிட்டு வைப்பாங்க ஒரு லாங்குவேஜ் கொண்டு போய் அதுல ஏதோ ரீசன் இருக்கணும். அந்த அந்த மக்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக போராடி இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக தானே அதை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக வச்சிருக்காங்க இல்லையா. ஆனா ஏன் இப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பாக்குறப்ப ரொம்ப கடுப்பாதான் ஆச்சு, கிரிக்கெட் ஆச்சுன்னே சொல்லலாம். இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்ப பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மேடம் இதையே நீங்க பெருசா சொல்றீங்களே, நம்ம ஊர்லயே இப்பெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்க எப்படி, அதெல்லாம் தெரியாம நீங்க லண்டன் வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல ஏதோ ஒரு ஊர் இருக்காங்க, அந்த ஊர் பேர் தெரியல எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா சரியா. அப்புறம் ஏதாச்சும் தப்பா ஒரு இதை மென்ஷன் பண்ணி சொல்றோம்னா அப்புறம் எல்லாரும் அந்த ஊர்க்காரங்களை சண்டைக்கு வந்துருக்காங்க சரியா. அப்ப வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூட கடைகள்ல எல்லாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்கா, ஒன்லி தமிழே இல்லையா. நம்ம எல்லாருமே வந்து சொல்றோம் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழர்கள் பறைசாற்றணும், தமிழ் லாங்குவேஜ வந்து இது பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்றோம்ல. எல்லாமே வாய் வார்த்தையிலே வந்து சொல்லக்கூடாது, ரியாலிட்டியா வந்து அதை செஞ்சு காமிக்கணும். அப்படி இருக்கப்ப தமிழ்நாட்டுல இருக்கீங்க, தமிழ் மண்ணுல இருக்கீங்கன்னா ஒரு தமிழ்ல எழுதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை. உங்களுடைய ஒரு கிராமத்துல ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்களா, அந்த ஒரு கடைகடையில வந்து இதெல்லாம் அந்த சைன் போர்ட்ஸ், என்ன அந்த என்ன சொல்றது விற்பனை பலகைகள் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் என்ன இதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியும். எதற்காக தமிழ் தமிழ் படிக்கணும், தமிழ் இது பண்ணணும் அப்படிலாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஜஸ்ட் வந்து பேசுறதுனால என்ன இருக்கு. நிறைய பேர் வந்து ஏன் தமிழ்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அதை ஒரு பிற மொழியா நினைக்கிறீங்க, அதையே ரொம்ப அவமானமான ஒரு விஷயமா பாக்குறீங்க. தமிழ்ல நம்ம தாய்மொழி தானே அது. அப்படி இருக்கப்ப அதை ஏன் வந்து ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறீங்க. இப்பெல்லாம் பாக்கணுமே நிறைய குழந்தைகளா இருக்கட்டும், தமிழா எனக்கு வராதுப்பா, என்ன ஆயிடுச்சு தமிழ்ல. தமிழ் எவ்வளவு பெரிய பழமையான மொழி, அதுல இருக்க வரிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க பாத்திருக்கீங்களா, புறநானூறு அகநானூறு, அதுல எல்லாம் எவ்வளவு கஷ்டமான நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா, எழுத முடியுமா ஒரு விஷயங்கள்லாம். அதனால இந்த மாதிரி எல்லாம் எந்த எந்த மொழியையும் வந்து மதிக்க கத்துக்காங்க சரியா. நம்ம தாய்மொழிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மத்தவன் கொடுக்கல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அப்பதான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க சரியா.
அதனால இனிமையாச்சும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது. நிறைய பேர் வந்து என்கிட்ட கூட கேட்பாங்க. எப்போதுமே வந்து நீங்க இங்கிலீஷே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். பட் இருந்தாலும் இங்கிலீஷையும் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் பிரிட்டிஷ்காரங்க அளவுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் மேனேஜபிள் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். ஒரு இடத்துல வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு லாங்குவேஜ், சரியா? அத வந்து நீங்க எப்படி ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றீங்கங்கிறதுல தான் இருக்கு உங்க ஸ்கில்ஸே தவிர, நீங்க நுனி நாக்குல இங்கிலீஷ் வச்சுட்டு பேசினாதான் பெரிய ஆள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஆள் அப்படின்னு நான் திங்க் பண்றது எப்படின்னா, மனிதர்களை மதிக்க கத்துக்கிட்டவங்க தான். லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் நீங்க இது பண்ணணும். பெரிய பணம் வச்சிருக்கவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைக்கிறது இல்ல. ஒருவேளை எல்லாரும் அப்படி மைண்ட் செட் இருக்குமோ என்னவோ தெரியல. ஓகே, தேங்க்யூ ஒன். பை.